மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல்ல கேட்டது சிபிஐ. அப்புறம் தான் தோழர் திருமாவளவன் கேட்டார். எங்க இது பார்க்கல போட்டுருக்கீங்க இல்ல. அதை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த சம்பவம் என்பது நடந்தது. 2023ஆம் ஆண்டு ஜனவரியிலேயே அவர்களிடம் அந்த வழக்கு என்பது ஒப்படைக்கப்பட்டது. ஏற்கனவே 2 ஆண்டு காலம் விசாரணை என்கிற பெயரில் தொடர்ந்து அவங்க காலங்கடத்தி கடைசியாக அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களிலேயே சிலர் இந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி இருப்பது என்பதை கடுகளவு கூட ஏற்க முடியாது. ஏன்னு சொன்னா அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அவர்களே மலத்தை கலந்து கொண்டார்கள் என்று சொல்வது ஏற்கத்தக்கதாது. அப்படி ஒருவேளை ஒரு நபரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அந்த நபர் யாருன்னு கூட அவங்க அந்த சார்ஜ் ஷீட்ல சொல்ல, குற்றப்பத்திரிகையில் சொல்ல, அந்த ஒரு நபரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் சார்ஜ் ஷீட்டினுடைய மையமான அம்சம், குற்றப்பத்திரிகையுடைய மையமான அம்சம். யார் அந்த நபர், ஏன் அந்த நபரை சொல்ல மறுக்கிறீங்க? ரெண்டாவது, அந்த நபரை பழி வாங்கணும்னா அந்த தெருவில் போய் தானே இருக்கிற டேங்க்ல கலக்கணும், ஏன் இந்த தெருவில் கலக்குறான்? அதனால அவங்க சொல்லக்கூடிய காரணமும் ஏற்கத்தக்கதாக இல்லை. அவங்க செல்போனை ஆய்வு பண்ணோம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம், மற்றது எடுத்தோம், இதெல்லாம் சொல்லி நிறைய புள்ளி விவரங்களை கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் சொல்ற மாதிரி நிறைய புள்ளி விவரங்களை குற்றப்பத்திரிகையில் அடுக்கியிருக்கிறார்களே தவிர அது பூரா நம்பத்தகுந்ததாகவோ ஏற்கத்தக்கதாகவோ இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் மத்திய புலனாய்வுத்துறை இது ஒரு புலனாய்வு நிறுவனம் விசாரணை நடந்துச்சு, அது உண்மையை கண்டுபிடிக்க முடியல, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல என்றது எங்களுடைய அபிப்பிராயம். ஆகவே வேறொரு ஏஜென்சிகிட்ட விடுங்க, மத்திய புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைங்க என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தியிருக்கிறது. மற்ற பல அரசியல் கட்சிகள் வற்புறுத்திருக்கு. இதுல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கோரிக்கை, இது ஒரு நியாயமான கோரிக்கை, இதை பெரும்பான்மையான அரசியல் கட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலையில இன்னொரு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது என்ன? இதனால புதுசா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன சிரமம், என்ன கஷ்டம்? ரெண்டாவது, அங்க அந்த கிராமத்தை கிட்டத்தட்ட தனி தீவாக்கி காவல்துறையை முற்றிலும் நிறுத்தி வெளியிலிருந்து யாருமே உள்ள போக முடியாம, உள்ளே இருந்து யாரும் வெளியே வர முடியாத அளவுக்கு, அதாவது அறிவிக்கப்படாமல் ஒரு தடை உத்தரவை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 144 தடை உத்தரவு போட்டாங்க, 4 பேர் போறதை தடுக்க முடியாது. ஆனால் ஒருவர் கூட உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான தடுப்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருப்பது கொஞ்சமும் சரியல்ல. உடனடியாக இத்தகைய தடை, காவலரை போடுங்க, பாதுகாப்பு போடுங்க, வேற அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்க்கறது வேற விஷயம். ஆனா போறவன் பூரா ரவுடி பயலா, போறவன் பூரா கலவரத்தை உருவாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்க மக்கள் அன்றையிலிருந்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த மக்களை பார்ப்பதற்கு கூட யாரையும் அனுமதிப்பதில்லை என்பதெல்லாம் ஏற்கத்தக்க காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த அணுகுமுறை என்பது ஏற்கத்தக்கதல்ல. உடனடியாக இத்தகைய தடை என்பது விலக்கி கொள்ளப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். அவர் வேற எதுக்கு போவாருன்னு தெரியலையே. ஒரு மாசம் கிட்ட ஒரு 6 மாசம் விசிகாவில் இருந்தாரு. இப்ப எந்த அடிப்படையில் அவர் தாவேக்காவுக்கு போயிருக்காரு? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட சிறந்த கொள்கை உடையது தமிழக வெற்றி கழகம் அவர் முடிவு பண்ணி போயிருக்காருன்னு தெரியல. அல்லது எங்க போனாலும் தான் அதிக உயர்ந்த ஒரு பதவியில இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது அவர். ஏன்னா போகும்போதே அந்த கட்சியில பல பேர் அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வேலை செஞ்சவங்களா இருக்காங்க, பல்வேறு படிகளில் ஈடுபட்டவங்க இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவர் தேர்தல் நிர்வாக பொதுச் செயலாளரா ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இதை விட கூடுதலா இன்னொரு கட்சியில பொறுப்பு கிடைச்சா ஒரு வேளை மாறினாலும் மாறலாம். அவரெல்லாம் ஒரு ஆளா நினைச்சு நாங்க கருத்து சொல்ல விரும்பல. கடந்த காலங்களிலும் திராவிட கழகம் பெரியார சார்ந்து வந்த சீமான் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பெரியார தாக்கி பேசிட்டு இருக்காரு. இதை இடதுசாரி பார்க்கறது எப்படி பாக்குறீங்க? எப்படி இல்ல, ஏற்கனவே எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கான். பெரியார் ஒரு மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவுவாதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களால் போற்றுதலுக்குரிய ஒரு தலைவர். இத்தகைய தலைவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்ன கருத்துக்களில் விமர்சனம் இருந்தால் விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் சீமானுடைய அணுகுமுறை என்பது தடாலடியாகவும் அருவருக்கத்தக்க வகையிலேயும் அவருடைய பேச்சுக்களும் உடல் மொழியும் செயல்களும் இருக்கிறது. இதெல்லாம் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அவர் ஏதாவது ஒரு வகையில் தன்னை தொடர்ந்து தினந்தோறும் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட இத்தகைய பேச்சுக்களை அவர் பேசிக் கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இரண்டாவது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, ஆதாரமற்ற கருத்துக்களை தொடர்ந்து பொய்யாக வெளியிடுவது என்பதை தன்னுடைய வாழ்நாள் சாதனையில ஒருவேளை அதை சேர்க்க போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பொய் சொல்றது, ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பதையே தன்னுடைய வாழ்நாள் பிழைப்பாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்.
அத்தகைய நபர்களை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.